ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரகலா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து போகிறாங்க. நம்மளோட ரேவதியை வந்து கார்த்தியை வந்து அப்போ மிஸ் ஆகிட்டாங்க. நம்ம ரேவதி கார்த்தி எங்கே போயிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கூட வந்து நம்ம சிவனாண்டியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே போயிட்டுருக்காரு சந்திரகலா கூட. அப்போ வந்து சந்திரகலா வந்து காரை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இது கார்த்தியோட கார் தான். அப்போ கார்த்தி வந்து உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியை எட்டி பார்க்கும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்த்தி வந்து ரேவதிக்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் சந்திரகலாவும் சிவனாண்டியும் செம்ம ஷாக் ஆகி டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன இது, அப்போ நம்ம கிட்ட எல்லாத்துக்கும் போய் சொல்லிட்டு தான் இவங்க ரெண்டு பேர் வந்து உறவாடிட்டு இருக்காங்களா, இது உடனே போயிட்டு நான் அக்கா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு வந்து சிவனாண்டி கிட்ட வந்து சந்திரகலா வந்து போயிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போய் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி உட்காந்துட்டு இருக்காங்க. அக்கா ரேவதி எங்கே போனான்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது தெரியாது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்மளோட சாமுண்டீஸ்வரி. அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, கார்த்தி ரேவதிக்காக கட்டின வீட்டில் தான் இப்போ ரேவதி வந்து இருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்ன சந்திரா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரி ஷாக் ஆகிறாங்க. நீ உடனே கையோட வா, நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க. ரேவதிக்காக கட்டின வீடு, அதே மாதிரி வந்து அதில் வந்து கார்த்தி, அதாவது KR இல்லம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தது. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்போது சந்திரா சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி இருக்காளான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கதவு திறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சரியான வந்து ஷாக் ஆகிடுது நம்மளோட சாமுண்டீஸ்வரிக்கும், அதுக்கப்புறம் நம்மளோட சந்திரகலாக்கும். ஏன்னா ரேவதி அங்கே கிடையாது, வெறும் கார்த்தி மட்டும்தான் அங்கே இருக்கார். அப்போ வந்து வாங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கூப்பிட்றாரு. என்ன இது ரேவதி இருப்பான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லும்போது அக்கா ரேவதி இங்கே தான் இருக்கா, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சுற்றி ஊற்றி ஃபுல்லாக இடத்துலையும் வந்து தேடுறாங்க ரேவதி இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரேவதி அங்கே கிடையாது. கார்த்தி வந்து சொல்கிறாரு, உங்கள் பொண்ணுக்காக ஆசையாக நான் இந்த வீடு கட்டினேன், எனக்கு இந்த வீட்டுக்கு வரணும்னு போல் தோணுச்சு, அதனால தான் நான் வந்தேன். ஆமாம் நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, ஏதாவது விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போது வந்து அமைதியாக வந்து சாமுண்டீஸ்வரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஒரு வேலையாக வந்தேன், இந்த இடத்துல நீ வீடு கட்டியிருக்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால தான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு மழுப்பிட்டாங்க. இப்போது நம்மளோட சந்திரகலா அக்கா இல்லைக்கா ரேவதி உள்ளே இருக்காளான்னு பாருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வா சந்திரான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இட்டுட்டு போயிடுறாங்க நம்மளோட சாமுண்டீஸ்வரி. கையை பிடிச்சி வந்து இழுத்துட்டு போகும்போது நம்மளோட சந்திரகலா கேட்குறாங்க, என்னக்கா நீ ரேவதி இருக்காளான்னு சொல்லிட்டு பார்க்க சொன்னால் நீ என்னவோ பார்க்காம வந்துட்ட, நீ தான் பார்த்தல ரேவதி மட்டும் இருந்தாலாங்க, இல்லை எதுக்காக சந்திரா இப்படிலாம் போய் சொல்லிட்டு இருக்க, அக்கா என்னை நம்புக்கா ரேவதி உள்ளதாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேவதி அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு நீயே தானே தேடிட்டு வந்த, இப்போ என்னன்னு போய் அவன்கிட்ட போய் கேட்குறது, அவன் சும்மா இந்த வீட்டுக்கு வந்து பார்க்க வந்தேன்னு சொல்கிறான், நம்ம என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி சந்திரகலா கிட்டே வந்து சொல்கிறாங்க. அப்போது இவங்க நல்லா நாடகம் ஆடுறாங்க, அடுத்த தடவை மாட்டட்டும், இவங்கள என்ன பண்ணுறேன்னு பாரு, கண்டிப்பாக அந்த ரேவதி இங்கே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சந்திரகலா. சந்திரகலா வந்து கீழே வந்து பார்க்குறாங்க. சரி ஒரு வேளை செப்பல் விட்டுருப்பாங்களே, அதை பார்த்து நம்ம அக்கா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கார்த்தி ரேவதியோட செப்பலே வந்து காணோம். சந்திரகலாவுக்கு ஒன்றுமே வந்து புரியல. என்னடா இது, இவ்வளோ நேரம் ரேவதி இங்கே தானே இருந்தா, நம்ம பார்க்கும்போது அவன் ஊட்டி விட்டுட்டு இருந்தான், இப்போ என்னவோ அவள் ஆளையே காணோம், என்ன இது நம்ம என்ன பண்ணுறது, அக்கா கிட்ட இப்படி அவமானப்பட வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கே பார் சந்திரா, ஒன்றும் பாதமாக தெரியாமலாம் என்னை கூட்டிகிட்டு வராத இனிமேல் இந்த மாதிரி, அப்புறமேட்டு அந்த கார்த்தி வந்து என்னை தப்பாக நினைக்கிற மாதிரி ஆகிடும். நான் தான் சொன்னல ரேவதி கூட நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டெய்லியும் பேசி வச்சுருக்கேன், இப்போ நான் அந்த உண்மையை சொல்கிறேன், அதனால் அவன் ரேவதி கிட்ட அவன் ரேவதியை வந்து விட்டுட்டான் அப்படின்னு சொல்லும்போது அக்கா நீ நம்பினா நம்ப கட்டி போ, நான் சொல்கிறது உண்மை, அடுத்த வாட்டியாவது நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சந்திரகலா கிட்ட. இப்போது நம்மளோட சாமுண்டீஸ்வரி சந்திரகலையும் போனதுக்கப்புறம் ரேவதி ஒளிஞ்சிட்ருக்காங்க, வெளியே வராங்க. இப்போ தான் அவங்க அம்மாவும் உங்கள் சித்தியும் வந்து போனாங்க. நான் தான் சொன்னேன் ரேவதி, நம்ம மீட் பண்ணுறது பேசுகிறது இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து வெளியே தெரிய வந்துடும், இப்போ நம்ம தப்பிச்சிட்டோம், இனிமேல் அது நம்ம உஷாராக இருக்கணும், இந்த கும்பாபிஷேகம் நடந்து கழுத்தில் தாலி கட்டுற வரைக்கும் சரி இந்த மாதிரி விஷயத்தில் இனிமேல் பண்ண வேண்டாம், நான் கட்டின வீடு நீ பார்த்துட்டல அதுவே எனக்கு திருப்தி தான், இனிமேல் மீட் பண்ணுறதுலாம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு கார்த்தி. அப்போ ரேவதி, ஆமாம் மாமா நீங்கள் சொன்னது உண்மை தான், சித்தி ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல, சித்திக்கு ஒரே நோக்கமே நம்ம ரெண்டு பேரை பிரிக்கிறது தான், அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க, ஆரம்பத்திலேயே பிரித்து வச்சாங்க, இப்போ திருப்பியும் அதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால தான் அம்மாவை போய் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ரேவதி. சரி ரேவதி, நம்ம ரொம்ப நேரம் இருக்க வேணாம், இப்போ உடனே கொஞ்சம் நேரத்தில் நம்ம வெளியே போய் நான் பார்த்துட்டு வரேன், உடனே நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரேவதி வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடுறாங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சந்திரகலா கிட்ட வந்து சாமுண்டீஸ்வரன் திட்டுறாங்க. என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி இன்னொரு வாட்டி இப்படிலாம் சொல்லாத சந்திரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து கேட்குறாங்க, என்னடா இது, ஏதோ அம்மா வந்து சித்தியை திட்டிகிட்டு இருக்காங்க, சித்தி என்னாச்சு அம்மா, எதுக்காக சித்தியை திட்டிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவ வந்து தேவையில்லாத வந்து ரேவதியும் கார்த்தியும் வந்து ஏதோ வீட்டில் இருக்காங்க, அது இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கார்த்திக் முன்னாடி அவமானப்பட வச்சு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் சொல்கிறது உண்மை தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போது ரோகிணி, இங்கே பாருங்கள் சித்தி, தேவையில்லாமல் ரேவதி மேலே ஏதாவது பழி போடாதீங்க. ரேவதி தான் வந்து உறுதியாக வந்து இங்கேயே சொன்னாலே, கார்த்தி வந்து பிடிக்கலன்னு சொன்னதும் நானும் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் கார்த்திக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லும் போது இப்போ நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் அவள் மேலே பழி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறத யாரும் நம்பாதீங்க, அடுத்த தடவை பாருங்கள், நான் ஆதாரப்பூர்வமாக இதை நிரூபிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி, நீ என்னவோ பண்ணு சந்திரா, இனிமேல் அந்த கார்த்தி முன்னாடி என்னை அவமானப்பட வைக்காத, ஆதாரத்தை நீ கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த கார்த்தி கண்டிப்பாக ரேவதி கிட்ட போக மாட்டான், எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து உறுதியாக வந்து சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்போது அக்கா, நீ நம்பாதது உன்னோட இஷ்டம், ஆனால் கண்டிப்பாக அடுத்த வாட்டி நீ நம்புவ, அந்த அளவுக்கு நான் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேவதி வந்து வராங்க. ரேவதி வந்ததுக்கப்புறம் என்னமாச்சு சித்தி, எதுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க போலன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது நம்மளோட சந்திரகலா சொல்கிறாங்க, ஏ ரேவதி, நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், இவ்வளோ நேரம் அந்த கார்த்தியோட வீட்டில் தான் நீ இருந்த அப்படின்னு சொல்லும்போது, என்னது கார்த்தியோ மாமாவோட வீட்லையா, நான் எதுக்கு அவர்கிட்ட பேச போகிறேன், அவருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் ஏன் பேச போகிறேன்னு சொல்லிட்டு சந்திரகலா முன்னாடியே வந்து நடிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட சந்திரகலா வந்து, ஏன் ரேவதி இப்படி போய் சொல்கிற, சரி சரி விடு, நீ என்னவோ பண்ணு, ஆனால் அடுத்த தடவை நிரூபிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி எல்லோரும் போனதுக்கப்புறம் ரேவதியோட ரூமுக்கு சந்திரகலா வந்து போகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி எதுக்காக இப்படி நடிச்சு, நீ அங்கே தானே இருந்த, நான் தான் பார்த்துட்டு இருந்தேனே, நீங்கள் கொஞ்சம் கொல்லாவிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் வந்து நீ கார்த்தி வந்து உனக்கு ஓட்டி விட்டது எல்லாத்தையும் நாங்கள் கண்ணால் பார்த்தோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சித்தி, நீங்கள் பார்த்தது எல்லாமே உண்மை தான், இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போது நீ நடிச்சிட்ருக்க உங்கள் அம்மா கிட்ட அப்படி தானே அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் நான் நடிச்சுட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே எங்களை பிரிக்கிற எண்ணம் இருக்குது, எனக்கு எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் சரிங்களா, நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், இனிமேல் எங்களை பிரிக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அம்மா கிட்ட உண்மையை நிரூபிக்க முடியாது, நீங்கள் கண்டிப்பாக என்ன வேணால் பண்ணுங்கள், அடுத்த தடவை பாரு நீ கார்த்திக்கிட்ட எப்படியோ பேசாமல் போவ, கண்டிப்பாக நான் அக்கா கிட்ட ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன் பாருன்னு சொல்கிறாங்க. உங்களால் என்ன முடியுமோ பண்ணிக்கோங்க சித்தி அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க நம்ம ரேவதி. ரேவதி சவால் விடுறாங்க, நீ என்ன வேணால் பண்ணு, நான் இப்படி தான் இருப்பேன், நான் கார்த்தி மாமாவை தான் கல்யாணம் பண்ண போகிறேன், நீ என்ன வேணால் நிரூபித்து என்ன வேணால் பண்ணிக்கோ, கார்த்தி மாமா நீங்கள் வேணால் பாருங்கள், கும்பாபிஷேகம் முடிஞ்சு நல்லபடியாக வந்து முடிப்பார், முடித்து குடும்பத்தை ஒன்று சேர்த்து என்னோட கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து தைரியமாக சவால் விடுறாங்க நம்ம சந்திரகலா கிட்ட. இப்போது சந்திரகலா ஆடி போய் நிற்கிறாங்க. ரேவதி என்ன இப்படி பேசுகிறா, அப்போது நம்மக்கிட்டே அவள் போட்டி போகிறாள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது சிவனாண்டி வந்து பார்த்திங்கன்னா சந்திரகலாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு, என்ன சந்திரா என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன உங்கள் அக்கா கிட்ட விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னியா, அந்த ரேவதியும் கார்த்தியும் பண்ண வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, எங்கெங்க அந்த ரேவதி கடைசி நேரத்தில் ஒளிஞ்சிட்டு வீட்டில் ஒளிஞ்சிட்டு எங்கள் அக்காவை ஏமாற்றிட்டா, இப்போ எங்கள் அக்கா தான் என்ன திட்டுறா, எதுக்காக ரேவதி மேலே பழி போடுறதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, இனிமேல் அந்த கார்த்தி முன்னாடியே என்னை அவமானப்பட வைக்காதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டா, அப்போது வந்து 2 பேரும் நடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சிவனாண்டி கேட்கும்போது, ஆமாங்க நான் இப்போ தோற்று போய் நிற்கிறேன், அடுத்த தடவை இப்போ ரேவதி என்கிட்டயே சவால் விடுறா, நான் தனியாக போய் ரேவதி கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நீ இருந்தது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ஆமாம் உண்மை தான், இப்போ என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறா, அவளுக்கு எவ்வளோ தைரியம் எப்படி வந்தது, எல்லாம் அந்த கார்த்தி கொடுக்குற தைரியம் தான், இருக்கட்டும் அடுத்த வாட்டி ஆதாரப்பூர்வமாக நிரூபித்து காட்டுறேன் பாருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சிவனாண்டி கிட்ட. இப்போது ரேவதி வந்து தைரியமாக வந்து இருக்காங்க. இனிமேல் வந்து நம்ம மாமா வந்து பார்க்கணும்னு நினச்சா எப்படியாச்சும் ரகசியமாக யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்துக்கலாம், ஆனால் இவ்வளோ நேரம் வந்து இருக்கக்கூடாது, மாமா சொல்கிற மாதிரி கும்பாபிஷேகத்தை கண்டிப்பாக வந்து நல்லபடியாக மாமா நடத்தி முடிக்கிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மாமா சொன்ன மாதிரி நம்ம யாருக்கும் தெரியாத மாதிரி இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. இப்போ நம்ம கார்த்தி வந்து ரேவதிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மாமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி எடுத்து பேசும்போது, என்ன ரேவதி சேஃபாக வீட்டுக்கு போயிட்டியா, அவங்க அம்மா ஏதாவது கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மாலாம் எதுவுமே கேட்கல, அம்மா போட்டு சித்தியை தான் திட்டிகிட்டு இருந்தாங்க, ஆனால் சித்தி நேராக வந்து என்கிட்டே கேட்கும்போது நான் சவால் விட்டுட்டேன். என்னது சவால் விட்டியா, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாரு.
ஆமாம் மாமா, சும்மா வந்து நம்மளை பிரிக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தால் யாருக்கு தான் பிடிக்கும், அதனால தான் நான் சொல்லிட்டேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நானும் மாமாவும் கண்டிப்பாக தாலி கட்டிட்டு சந்தோஷமாக வாழ தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் ரேவதி இதை மாதிரிலாம் சொன்னேன், சந்திரகலா வந்து எப்பயுமே நம்மளுக்கு டேஞ்சர் தான், இந்த கும்பாபிஷேகம் நடந்து முடிகிற வரைக்கும் நீ தெரியாத மாதிரி நடிக்க வேண்டியதானே, அவங்க தான் கண்ணால் பார்த்துட்டாங்களே, அம்மாவை ஏமாற்ற முடிஞ்சுது, இவங்களை ஏமாற்ற முடியுமா, அவங்க பார்த்துட்டு தானே அம்மாவை போய் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இருந்தாலும் சவால் விட்டதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பரவாயில்ல மாமா, அப்படி தான் அவங்ககிட்டலாம் பேசணும், நீங்கள் சும்மா இருங்க, அவங்க விட்டால் சும்மா எதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க, இப்போ என்ன தான் சொன்னாங்க சந்திரகலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி கேட்குறாரு. அடுத்த வாட்டி நம்மளை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கிறாங்களா, அதுக்கு நான் வந்து விடமாட்டேன், நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பார்க்காம நம்ம வந்து நம்மளோட ஒரு மெயின்டைன் பண்ணிக்கணும், இந்த மாதிரி வெளியே தெரியாத அளவுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் ரேவதி, நானும் அதை தான் சொல்கிறேன், குடும்பத்தை ஒன்று சேர்க்குற வரைக்கும் ஒரு நிமிஷம் நீ பொறுமையாக இரு, நீ பார்க்கணுன்னு நினச்சின்னா நானே சொல்கிறேன், அதுக்கு கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம், மொத்தப்படி நம்ம இதை மாதிரி பிடிக்காத மாதிரியே வந்து வெளியில் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக உங்கள் அம்மாவுக்கு சந்தேகம் வரவே கூடாது, ஏன்னா அத்தை மனசு மாறுற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம் மாமா, சரி மாமா, எனக்கு இந்த நாளே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, இந்த நாள் எப்போ வரும், இதே மாதிரி உங்கள் கூட எப்பயுமே எனக்கு இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, அந்த நாள் எப்போ வரும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி ரேவதி, நீ வந்து எல்லாருக்கும் தெரியாத மாதிரி இருந்துக்கோ, இப்போ வரைக்கும் நான் அதை தான் சொல்கிறேன், ஃபோனில் கூட பார்த்து பேசுன்னு சொல்கிறாரு. சரிங்க மாமான்னு சொல்லிட்டு ரேவதி காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ரேவதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமான ஒரு ஹாப்பியான ஒரு இடத்துல வந்து இருக்காங்க. ஏன்னா கார்த்தி வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வீடெல்லாம் கட்டி அதெல்லாம் பார்த்ததுனால இப்போ தான் கார்த்தி மாமாவோட சேர்ந்து நம்ம வாழ போகிறோம்னு தெரியல, அந்த நாள் கடவுள் சீக்கிரமாக அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்காங்க. சந்திரகலா அடுத்த ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.